ஹே காய்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஞ்சலை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப தேவையானது அமைதி தான். அந்த அமைதியை நமக்கு கொடுக்குற ஒரு ஏஞ்சலை பற்றி தான். நமக்கு ஏதாவது நோய்கள் இருந்தாலும் அதை நமக்கு சரி பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த ஏஞ்சல் ரொம்ப நமக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒளி வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதாவது ரொம்ப டல்லாக நம்ம லைஃப் போயிட்டே இருக்கும், அதில் ஒரு திடீர்னு ஒரு பிரகாசம் வரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அந்த சக்தி அந்த ஏஞ்சல் கிட்ட இருக்குது. அந்த ஏஞ்சல் பார்த்திங்கன்னா ஒரு ஹீலிங் ஏஞ்சல். அவருடைய ஒளி நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை. அவங்க நமக்கு ஒரு நல்ல குணத்தையும் இல்லை ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அதை குணப்படுத்துறதும், நமக்கு ஒரு வளம், இளமை, அப்புறம் நம்பிக்கை, அப்புறம் புதுமையாக நம்மளால் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம், அதை நமக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, நமக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த ஏஞ்சலோட பேரை சொல்லி நம்ம அவங்கக்கிட்ட கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்காக கொடுப்பாங்க. நம்மளோட உடல் நலத்துக்கும் நம்மளோட மனசோட அமைதிக்காகவும், இல்லை நம்மளோட ஏதாவது காயங்கள் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்காகவும் இந்த ஏஞ்சலை நம்ம கூப்பிடலாம். அவங்க நம்ம பக்கத்தில் நமக்கு எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அவங்கள எப்படி கூப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கண்களை மூடி ஒரு டார்க் ஒரு க்ரீன் கலர் ஒரு ஒளி நமக்கு வருது அப்படின்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அது நம்ம மேலே அந்த க்ரீன் கலர் லைட் படுற மாதிரி நீங்கள் கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த ஒளி வரும்போது, அதாவது நீங்கள் அந்த கற்பனை பண்ணுறீங்கல்ல, அது வரும்போது அந்த தேவதையோட பேரை சொல்லி அவங்கள அப்படியே பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது நடக்கும். அவர் நமக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்தில் இருந்து, அதாவது நம்ம கண்களை மூடி அந்த க்ரீன் கலர் லைட் நம்ம மேலே படுறப்ப அந்த தேவதையோட பேரை நம்ம நினைக்கிறப்ப அவர் நம்ம பக்கத்தில் நின்று நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ எந்த வழியிலுமே இல்லை, நான் அது உன் கூட இருக்கேன், அதனால் நீ பயப்பட வேணாம், நீ எந்த வழியிலையும் இல்லை, நான் உன் கூட இருக்கேன், உன் மனசுலேயும் உன் உடல்லையும் நல்ல ஒரு அமைதி பெருகட்டும் அப்படின்ற மாதிரி அவர் நமக்கு ஒரு வாசகத்தை சொல்லுவார். நம்ம பக்கத்தில் இருந்து நமக்கு ஏற்ற மாதிரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து நம்ம வெளியே வரத்துக்காக நம்ம அவரை கூப்பிடுறப்போ அவர் இந்த வாசகத்தை நம்மக்கிட்ட சொல்லிட்டு போவார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஒரு தியான நிலையில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது, கண்களை மூடி உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லணும்ல, மெதுவாக சொல்லுங்கள். அதாவது உங்களோட மூச்சியை கவனிங்க, உள்மூச்சியும் வெளிமூச்சியும் நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலர் லைட் நம்ம மேலே விழுது. அதை அந்த ஏஞ்சலோட நேமை நம்ம சொல்லி அவரை கூப்பிடுறோம். அப்போ க்ரீன் கலர் லைட் நம்ம மேலே படுது. அந்த டைமில் பொறுமையாக இந்த வார்த்தையை சொல்லுங்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீல், ரீஸ்டோர், லைட். அதாவது நம்மளை பாதுகாத்து நம்ம மேலே ஒளி வீசணும் அப்படின்றதுக்காக, அதாவது நம்ம கிட்ட இருக்க எல்லா கெட்ட நெகட்டிவ் எனர்ஜிஸும் நம்மளை விட்டு போய் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளை சூழ்ந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அது கூட இந்த நம்பரையும் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் கைகளில் எழுதிக்கோங்க. என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 888 888 715 618. இதை முடிஞ்சால் இந்த வார்த்தையும் இந்த நம்பரையும் 3 தடவை சொன்னால் போதும். உங்கள் மனசில் 3 தடவை சொன்னால் போதும். அதுக்கு மேலே சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த எண்கள் எல்லாத்துக்குமே ஒரு வைப்ரேஷன் இருக்குது. இந்த எண்கள் நம்ம மனசுக்குள்ளே நல்லா பதியும். இது வெறும் நம்பர் கிடையவே கிடையாது. இந்த ஒவ்வொரு எண்ணுக்குமே ஒரு டிவைன் ஃப்ரீக்வன்சி இருக்குது. அதாவது ஒரு நம்பருக்கும் கடவுளோட இதுக்குமே ஒரு லிங்க் இருக்குது, கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் இந்த நம்பர் எல்லாமே சாதாரண நம்பர் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். இந்த நம்பரும் ப்ளஸ் அந்த சுவிட்ச் வேர்டும் நீங்கள் சொல்கிறப்போ நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் எதுக்காக அவரை கூப்பிட்டாலும் அவர் உங்களுக்காக கண்டிப்பாக வருவார்.
அதே மாதிரி அவரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு தியான நிலையில் உட்காந்து அதுக்கப்புறம் ஒரு ஒளி பச்சை கலர் ஒளி நம்ம மேலே வந்து விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒளி உணர்ற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஏஞ்சலோட நீங்கள் பேரை சொல்லுங்கள். அவர் கண்டிப்பாக வருவார். அந்த பச்சை கலர் ஒளி நம்ம உடம்பு ஃபுல்லாக பரவி அதாவது நம்ம உடம்புக்குள்ளே இருக்க நரம்பு ஃபுல்லாக பரவி நம்மளோட சிந்தனை எல்லாம் பரவி எல்லாமே சமநிலையில் வரணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். ஏன் அப்படின்னா எல்லாமே சமநிலையில் இருந்தால் தான் கரெக்டாக நடக்கும். ஒன்று அதிகமாகவோ ஒன்று கம்மியாகவோ இருந்தாலோ பிரச்சனைகளோ இல்லை நமக்கு தேவையில்லாதது தான் நடக்கும். ஸோ எல்லாமே சமநிலையில் இருக்கணும். அப்படின்றதுனால தான் அந்த பச்சை கலர் ஒளி நம்ம மேலே படுறப்ப அது நம்ம உடம்பு ஃபுல்லாக பரவணும். உள்ளே இருக்க நரம்பு எலும்பு எல்லாத்துக்கும் அது பரவணும். நம்மளோட சிந்தனைக்கும் அது போய் நம்மளோட எல்லாத்தையும் அது சமநிலையில் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒளி நம்ம வீடு ஃபுல்லாக பரவி வருது. நமக்கு ரொம்ப பிடிச்ச நம்ம எல்லாருக்குமே அது பரவி வருது அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த ஹீலிங் எனர்ஜி எல்லோருக்குமே வந்து பயனளிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அதாவது நம்ம மட்டும்தான் வந்து நல்லா இருக்கணும், நமக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம அடுத்தவங்களுக்கும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணி நம்ம ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் நல்லா இருப்போம். அதனால தான் நமக்கும் அது கிடைக்கணும், நம்ம இருக்க வீடை சுற்றியும் அது கிடைக்கணும், நம்ம கூட இருக்கவங்களுக்கும் அது கிடைக்கணும், அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்குமே அது கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணுறப்போ அது வந்து நீங்கள் மனசுக்குள்ளே இதே மாதிரி இன்னொன்றும் நினைக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் குணமடைகிறேன், என் மனசில் ரொம்ப அமைதியாக இருக்குது, இந்த ஏஞ்சல் ஆசீர்வாதம் என்னை எப்பயுமே சுற்றி இருக்குது அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் நான் சொல்கிறேன்ல, அதை தினமும் 1 நிமிஷம் ஆச்சு அமைதியாக இருக்க இடத்துல உட்காந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா சீக்கிரத்தில் உங்களால் நீங்கள் எதுலேருந்து வெளியே வரணும்னு நினச்சாலும் அது கண்டிப்பாக நடக்கும். ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ஒரு மனசு அமைதி வேணும், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கும் நடக்கும். இந்த ஏஞ்சலோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஃபேல், ஏஞ்சல் ரஃபேல். இந்த நேமை நீங்கள் சொல்லி கூப்பிடுறப்போ ஒரு பச்சை கலர் ஒளி நம்ம மேலே வந்து உள்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த நான் சொன்ன எல்லாத்தையும் ஒரு முறை சொல்லுங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு காயங்கள்லேருந்து குணமடையணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குணமடைவீங்க. அது மனசாலையும் சரி உடம்பாலையும் சரி எந்த மாதிரி காயங்களாக இருந்தாலும் அவர் நம்ம பக்கத்தில் வந்து நமக்கு குணப்படுத்தி கொடுப்பாரு. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏஞ்சலோட பேரை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.